வணக்கம். இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னோமெட்ரியில 6.1ல செகண்ட் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் த கிவன் டயக்ராம்ல இருந்து இவங்க கேட்டிருக்கிற சைன் மதிப்பெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம், ஃபைன் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, என்ன லெட்டர் கொடுத்திருக்காங்க பிஐ பொறுத்து. ஸோ பிஏ எடுத்துக்கிட்டு நம்ம இதோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைன் பண்ண போறோம். அப்போ பிஏ நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், தீட்டா. இப்போ இந்த டயக்ராம் வரைக்கும் நம்ம தனியா போட்டுடலாம். கொடுத்துருக்குற இந்த டயக்ராம் மட்டும் நான் தனியா எடுத்துட்டேன். இது ஏ, இது பி, இது டி, இது 5, இது 13. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை தீட்டான்னு எடுத்துக்கணும். இதுக்கு எதிரில் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்போசிட் சைட். இதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம அட்ஜசன்ட் சைட். இந்த சைட் ஹைபோடெனஸ். சரிங்களா? அப்ப பாருங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல செங்கோண முக்கோணத்துல 2 பக்கங்கள் கொடுக்கப்பட்டு 3வது பக்கம் கொடுக்கலன்னா நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம். பை பித்தாகரஸ் தியரம். தமிழ்ல பித்தாகரஸ் தேற்றத்தின் படி. பித்தாகரஸ் தேற்றத்தின் படி. பித்தாகரஸ் தியரம் நமக்கு தெரியும். என்னென்ன தெரியும் நமக்கு? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். கர்ணம் அப்படின்னா ஹைபோடெனஸ், எதிர்பக்கம்னா ஆப்போசிட், அடுத்துள்ள பக்கம்னா அட்ஜசன்ட். நமக்கு என்ன தேவை? நமக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ரிமைனிங் என்னென்ன இருக்கு பாருங்க. இது 13 ஸ்கொயர், எதிர்பக்கம் ஸ்கொயர் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அடுத்துள்ள பக்கம் 5 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 169. எதிர்பக்கம் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. பிளஸ் 25 இந்த பக்கம் வந்தது அப்படின்னா -25 சேஞ்ச் ஆயிடும். -25 ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர். சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 144. இங்க இருக்கிற ஸ்கொயர் இங்க வரும்போது ரூட் ஆயிடும். 144 நீங்க ரூட்ல இருந்து எடுத்தீங்கன்னா 12. எதிர்பக்கம், தட் இஸ் ஆப்போசிட். அப்ப நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 12. அப்ப இவங்க கேட்டிருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சைன் பி. சைன் பினா நமக்கு என்னன்னு தெரியும்? ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். அப்போ ஆப்போசிட் என்ன இருக்குன்னு பாருங்க. நமக்கு 12 இருக்கு, ஹைபோடெனஸ் 13 இருக்கு. அடுத்தது சீக்கன் பி. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் சீக்கன் பி. சீக்கன் பினா என்னன்னு தெரியும் நமக்கு? காசோட தலைகீழி. அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸை தலைகீழா எழுதிங்கன்னா ஹைபோடெனஸ் பை அட்ஜசன்ட். அப்போ ஹைபோடெனஸ் நமக்கு எவ்வளவுன்னு தெரியும் பாருங்க, 13. அட்ஜசன்ட் பாத்தீங்க அப்படின்னா 5. தேர்ட் ஒன் காட் பி. காட் பினா டேனோட தலைகீழி. டேனோட தலைகீழி என்ன எப்படி எழுதலாம் நம்ம? அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்ப அட்ஜசன்ட் நமக்கு என்ன இருக்குன்னா 5, ஆப்போசிட் 1. ஓகே, நெக்ஸ்ட் காஸ் சி. இங்க என்ன ஆங்கிள் எடுக்கணும்னா சீன் எடுக்கணும். அப்ப சீனா இதான் நான் ஆங்கிள் எடுக்கணும் நானு, இல்லைங்களா? சரி, நம்ம இந்த சைட் ஃபைன் பண்ணிட்டோம். என்னன்னு ஃபைன் பண்ண? அந்த சைடு நம்ம 12. இந்த இடத்துல 12ன்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த டயக்ராம நான் தனியா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. இது சி, ஏ, டி 16, இது 12. இது ஹைபோடெனஸ் என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். பை பித்தாகரஸ் தேற்றம். பித்தாகரஸ் தேற்றத்தின் படி. நமக்கு பித்தாகரஸ் தேற்றம் தெரியும். என்னென்ன? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம். அப்ப கர்ணம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னன்னு பாருங்க 12, ஆப்போசிட் வந்து 12, அட்ஜசன்ட் வந்து 16. 12 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 144, 16 ஸ்கொயர் பண்ணா 256. இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படிங்கன்னா 400 கிடைக்கும். கர்ணம் ஸ்கொயர் ஸ்கொயரிங் வந்தா என்ன ஆகும்? ரூட் ஆகுங்களா? 400க்கு ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 20. கர்ணம் அப்படின்னா எதுவும் இல்லை, ஹைபோடெனஸ் தான் கர்ணம், இல்லையா? ஸோ நம்ம ஹைபோடெனஸ் 20 ஃபைன் பண்ணிட்டோமா? அப்ப இந்த ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாமா? காஸ் சினா என்னன்னு தெரியும் நமக்கு? அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ். அப்ப அட்ஜசன்ட் என்னன்னு பாருங்க. இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். அப்ப
அப்போ adjacent 16, hypotenuse 20. 16/20. tan C அப்படின்னா opposite by adjacent. Opposite by adjacent. Opposite என்னன்னா 12, adjacent பார்த்தீங்கன்னா 16. cosecant C னா sin ஓட தலைகீழி. sin னா opposite by hypotenuse, அதோட தலைகீழி அப்படின்னும் போது hypotenuse by opposite, hypotenuse 20, opposite 12. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும்.